அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 34, நிலையாமை. குறள் எண் 331. நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் மக்களை இழிந்த நிலையாகும் என்று குறிப்பிடுகிறார். உதாரணமாக, இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை நீர்க்குமிழி போன்று நிலையானது அல்ல. மனிதன் என்று ஒருவன் பிறந்தால் நிச்சயம் அவனுக்கு இறப்பு என்று ஒன்று இருக்கும். அது எப்போ இருக்கும் என்பதுதான் நமக்கு தெரியாது. ஆனால் அதற்குள்ளேயே திருடுதல், பொய் சொல்லுதல், கொலை செய்தல், இப்படி பல தீய தொழில்களை செய்து பெரிய பணக்காரனாகும் என்று எனக்கு நினைக்கிறான். அப்படி பணம் சம்பாதித்து அவன் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வேற ஒன்றுமே இல்லை. கேரளாவில் வயநாடை எடுத்து பாருங்கள். 350க்கு மேல் இறந்து விட்டார்கள். இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறது? எப்போது இப்போ மனிதனுடைய நிலையில்லாமை என்பதை உணர்ந்து விடுகிறீர்கள் நீங்கள். மனிதர்களாகிய நாம் தெய்வப்புலவர் சொல்லியபடி மனித வாழ்க்கை நிலையில்லாதது. அதற்கு தகுந்தார் போல நல்லவனாக நாம் நடக்க வேண்டுமே ஒழிய கெட்டவைகளை தீயவைகளை செய்யக்கூடாது. இதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்திவிட்டார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.